வடபட ஷோ. இது எபிசோட் 2. நான் உங்கள் சிவரஞ்சனி. மறக்காம ரெட்டு சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வடப்படையோட எபிசோடு 1 பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அங்க நம்ம குழந்தை ஜான் படத்துல என்னென்ன ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த எபிசோட் 2ல நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓலா. என்னடி ஓலாவா விடுற? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ நோ நோ. கைதி படத்தை ஹிந்தில ரொம்ப அதிசயமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அதிசயங்கள் என்னவென்று உங்ககிட்ட இப்ப நான் சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கைதி படத்துல பாத்தீங்கன்னா, தில்லி காலையில இருந்து இரவு வரை அந்த படம் முழுக்கவே ஒரே சட்டை ஒரே லுங்கி. அதுல பார்க்கவே மாசா இருப்பார். ஆனா அஜய் தேவகனுக்கு கொஞ்சம் இங்கெல்லாம் பிரச்சனை போல. அதனால அடிக்கடி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அது கூட பாத்தீங்கன்னா வில்லன் கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை புடிங்கிதான் அவர் மாத்துவாரு. அந்த அளவுக்கு வந்து படம் இருக்கு. அப்ப இப்பவே யோசிச்சுக்கோங்க படம் எப்படி இருக்கும்னு. இல்ல புரியல. அதாவது கைதி படத்துல ஹீரோயினே கிடையாது. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. ஆனா வந்துட்டு அது சொல்வாரே தவிர அதுல எந்த சீனும் வந்திருக்காது. ஆனா இதுல அப்படி கிடையாது. ஹீரோயின் அமலா பால். வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அவங்க வராங்க, நிறைய ரொமான்ஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போவாங்க. உங்களால நம்ப முடியலனாலும் அதுதான் நிஜம். வாட் ஐ கேன் டூ. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லும் போதே அந்த படத்துல இருந்தா நிறைய பொண்ணுங்களுக்கு கிரஷ் ஆனாங்க. ஆனா அந்த ஊர் வடக்கு அர்ஜுன் தாஸ் நீங்க பாக்கணும்ல, அழகா காஜல் வச்சுட்டு அழகா வராரு. இதுதான் ஆழமான கருப்பு காஜல். சோ இந்த அர்ஜுன் தாஸோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு தான் நானும் நினைச்சேன். சரி வந்து படம் தான் இதா இருக்கு, அர்ஜுன் தாஸ் கேரக்டரா தூக்கி சாப்பிட்டுருவான்னு பார்த்தா இந்த வடக்கு பையன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் டான்ஸ்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். என்னடா ஐட்டம் டான்ஸ்னு பார்த்தா அங்க டான்சர் யாருன்னு தெரியல. ராய் லட்சுமி காஞ்சனா படத்துல வருவாங்களே, அவங்க அங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி இந்த படம் ஹிட் ஆகாதுன்னு சொல்லி புது புது முகம், அதுவும் சவுத் இந்தியால இருக்கிற ஹீரோயின்ஸா போட்டு இறக்கி விட்டுருக்காங்க. அங்க நம்ம கஞ்சா வச்செல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி எல்லாம் படம் கொண்டு போறாங்கன்னு நானும் ரொம்ப நேரமா உத்து பாக்குறேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் கைதில பாத்தீங்கன்னா லாரியில சண்டை நடக்கும், லாரில இருந்து இறங்கி சண்டை நடக்கும், இவ்வளவுதாங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா போலால அப்படி பண்ணுவாங்களா கேட்டேன். இருந்தது யாரு? நாக்குல கேசரி. சோ வந்து அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பைக்ல இருந்து இறங்கி அப்படியே லாரிக்குள்ள பாஞ்சு அந்த நெருப்பெல்லாம் அணைச்சு அங்க இருந்து டிராக்டர்ல தூண்டி இப்படி இடிக்க வச்சு, எவ்வளவு கேவலமா இருக்குல்ல அப்படி நீங்க சொல்வீங்க. ஆனா அங்க வடக்கு மக்கள் இத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. இதுக்கு கூட பரவாயில்ல. வேற என்ன தெரியுமா நடக்குது? அங்க பக்கத்துல தபு இருக்காங்க பாருங்க, அவங்கதாங்க நரேனு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? டபுள் அடிங்க, அவங்கதாங்க. என்னடி சொல்ற? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வரப்பெல்லாம் வந்து காப்பாத்துறேன்ற பேர்ல அழகா வந்துட்டு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்பேற்பட்ட படத்தை என்ன மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனா இந்த படம் ஓடி இருக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆவரேஜ் ஹிட்டுங்க. படம் போட்டதோ என்ன பாத்தீங்கன்னா 90 கோடியில படம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 111 கோடி வந்து எடுத்திருக்கு. இது வந்து எப்படின்னு நம்பவே முடியல. சரி, இந்த படத்துல வேற ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபைட் சீனுங்க. படத்துக்கு பேரு போலா. இடையில ஒரு சூளம். அதனால சூளத்தை வச்சு ஏதாவது ஃபைட் சீன் எடுக்கலன்னா கேசரிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோவில்ல ஒரு ஃபைட் சீனுங்க. அதுல ஒரு சூளத்தை எடுத்துட்டு வந்து குத்தி 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 நான் தான்டா சாமிடா அப்படிங்கிற மாதிரி பாளையத்தம்மன் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி ஒரு ஃபைட்டு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் லாரியிலே தான் போவாங்கன்னு பார்த்தா உடனே கார்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த படம் இதோட முடிஞ்சதா பாத்தீங்கன்னா இன்னும் முடியல. கடைசியில ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவர் தான் வந்து ரோலக்ஸா. ரோலக்ஸா அது விக்ரம்ல தானே காட்டுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அது வரைக்கும் படம் எடுக்கிறதுக்கு பட்ஜெட் இருக்காது, எப்படி இதை ஊத்திக்கதான் போகுதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அங்க ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இங்க சூர்யா. அப்ப அங்க யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயோட புருஷன் அபிஷேக் பச்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ரோலெக்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து ரோபோ மாதிரி கையெல்லாம் ஃபுல்லா காது கை எல்லாமே இரும்பா இருக்கு. வந்து இவர் தான் வந்துட்டு அடுத்து வந்து ஒரு வில்லன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க வடக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்க. சோ நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.